இன்று நம்முடைய எபிசோட்ல நாம பார்க்க போகும் லக்ஸுரி ஹோட்டல். ஒரு காலத்தில் இது மகாராணாவின் அரண்மனை. ஆனால் இப்போ அது ஒரு அழகான ஹோட்டலா மாறிடுச்சு. இதுதான் உதய்பூரில் உள்ள ஒரே ஐலண்ட் ஸ்டே ஹோட்டல். வணக்கம், நான் இப்போது இருக்கிறது ராஜஸ்தானின் உதய்பூரில் ஏரியில் மிதக்கும் தாஜ் மாளிகையில். இது ஒரு லக்ஸுரி ஹோட்டல். பிச்சோலா ஏரிக்குள்ளே, அதாவது முழுக்க ஏரியால சூழப்பட்டு இருக்கும் ஒரு அரண்மனை இது. இங்கே நான் என் கணவரோட சேர்ந்து ஒரு விடுமுறை பயணத்திற்கு வந்தோம். அதனால நாம இந்த அரண்மனையை எப்படி ஹோட்டலா மாறிச்சு, எப்படி இருக்கு என்று எல்லாத்தையும் பார்ப்போம். வாருங்கள். அரண்மனை போலவே மிக பெரிய ஹால், ஓர் அழகான கோர்ட்யார்ட், சுவர் ஓவியங்கள் எல்லாமே ரொம்ப ராஜாக்கள் மாதிரி ஃபீல் தருது. இது ஒரு மிட்ரேஞ்ச் ரூம் தான், ஆனா இதுவும் சும்மா இல்ல. சும்மா ஒரு நாள் 60,000 ரூபாய் 70,000 வரை ஆகும். சீசனில் இதே ரூம் 80,000 ரூபாய் 90,000 வரை கூட ஆகலாம். ரூம்ல இருக்கிற மேஜர் ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் இது. லேக் பிச்சோலாவும் எதிரே இருக்கிற சிட்டி பேலஸும் மிகவும் அழகா தெரியும். அந்த காரணத்தால இந்த ஹோட்டல் ரொம்ப பிரீமியம், மறக்க முடியாத அனுபவம். இங்க நிறைய மஹல் மாதிரி ஸ்பெஷல் ரூம்கள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் இருக்குது. சில ரூம்கள் 2 மாடிகளா இருக்கும், கீழே ஸ்பா, மேலே ரூம் மாதிரி. ஆனா எனக்கு இந்த மாதிரி பெரிய ஓபன் ஸ்பேஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்ப நாம இருக்கிறது அறிவு மஹல். புத்தகங்கள் வாசிக்க, போர்ட் கேம்ஸ் விளையாடக்கூடிய ஒரு அமைதியான இடம். சுவர் ஓவியங்கள், சின்ன சின்ன கட்டிடக்கலை எல்லாமே அற்புதமாயிருக்கு. இதோ அடுத்தது நம்ம பார்க்க போறது ரெஸ்டாரண்ட். இது ஒரு கிளாசிக்கான ரெஸ்டாரண்ட். மோஸ்ட்லி ராஜஸ்தானி வகைகள் தான் இங்கு கிடைக்கும். இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்கிறது ஜரோகா. இதுதான் மெயின் டைனிங் ஸ்பேஸ். இங்க சாமானிய உணவுகளும் கிடைக்கும், முன்பதிவு தேவையில்லை. காலை, மதியம், இரவு எதிலும் செம்ம அனுபவம். இப்ப நம்ம போறோம் ஒரு வழிகாட்டும் சுற்றுலா. ஒவ்வொரு நாள் மாலை 5 மணிக்கு ஹோட்டல் ஹிஸ்டரி, அரண்மனை கட்டிடங்கள் பற்றிய வழிகாட்டும் சுற்றுலா நடக்குது. பழைய காலத்துல எங்க ராஜா இருந்தாரு, யாரெல்லாம் வந்து சந்திச்சாங்க, அப்போ எப்படி இருந்துச்சு எல்லாம் சொல்லி தராங்க. இதோ பாருங்க, இங்கதான் ஜேம்ஸ் பாண்ட் படத்துல ஒரு பிரசித்தமான சீன் எடுக்கப்பட்டது. அந்த முற்றம் இன்னும் அந்த மாதிரியே இருக்குது. அதே விஷயம் இங்க. நம்ம பாட்டி கதை போலவே ராணிகள், பெண்கள் உட்கார்ந்திருப்பதற்கான இடம். இங்கு இருந்து பார்த்து அரசர்களோட தீர்ப்பை கேட்டுக்கொண்ட இடம். இப்போ இங்கே இருந்து நாம படகு பயணம் போறோம். இந்த ஹோட்டலிலேயே இருந்து ஒரு படகு எடுத்து நம்ம பிச்சோலா ஏரியில முழுக்க சுற்றலாம். இந்த படகு 140 வருடங்களுக்கு மேலான பழமையான ஓர் ரோயல் படகு. எந்த ஒரு மோட்டாரும் இல்ல. எவருக்காவது பெரிய விருந்துக்கு இது பயன்படுத்தப்படும். ஒரு அழகான காலை. நம்ம இருக்கிறது சுகாதார பகுதியில. இங்க ஸ்விம்மிங் பூல், சோனா, ஸ்பா, ஜிம் எல்லாம் இருக்கு. இது ஓபன் ஏரியா, அதனால கொஞ்சம் சூப்பரா இருக்கு. இந்த தாஜ் மாளிகைக்கு கோடை காலத்தில் மன்னர்கள் வந்து தங்குவாங்க. ஏரியின் மையத்தில் இருக்கிறதால நல்ல குளிர்ச்சி காற்று தரும். இவை எல்லாம் பிச்சோலா ஏரிக்குள்ளேதான். இந்த பயண அனுபவம் உங்களுக்கு பிடித்திருந்தா அதனால் இதை லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.